தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் எப்பொழுதுமே அமித்ஷா அவர்கள தான் வழக்கப்படி சந்திக்கணும். ஆனா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள சந்திச்சிருக்கிறாரு. டிஎம்கேக்கும் கவர்னருக்கான ஒரு சூழ்நிலை ரொம்ப உரசல அமித்ஷா ரசிக்கிறாரு. பட் மோடி ரசிக்கல. வேண்டாம். அநேகமா ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ள கவர்னரை மாத்திருவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்தணும். திருந்தலனா திருத்தப்படுவார். முதல்வரே சொல்லிட்டாரு ஓப்பனா. ஆளுநர் இருக்கிற வரைக்கும் நல்லதுதான் எங்களுக்கு. அவர் மக்கள் மத்தியில எங்களுக்கான ஆதரவை விஷயத்துல ரொம்ப சங்கடத்தை பிஜேபிக்கு ஏற்படுத்தியிருக்காரு, பிரதமருக்கு ஏற்படுத்தியிருக்காரு. பிஜேபிக்கு அண்ணாமலை ஒரு பெரிய தடையா இருக்காரு. அதிமுகவோட கூட்டணிக்கு அவர் ஒரு தடையா இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட ரசிக்கல, விரும்பல. இப்படி ஆளுநர் செய்யறது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல. இன்னைக்கு அந்த ரெட்டலையோட நிலைமையை பாருங்க. அவர் உருவாக்குன அந்த கட்சியுடைய ரெட்டலைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தடுமாற்றத்துல இருக்கு ரெட்டலை. ஈத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈத்தமிழ் நியூஸின் ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம் சார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் எப்பொழுதுமே அமித்ஷா அவர்களை தான் வழக்கப்படி சந்திக்கணும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்தணும், திருந்தலனா திருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவர்னரை பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்னருக்கு பீரியட் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கவர்னருக்கு பீரியட் முடிஞ்சிருச்சு. பட் எக்ஸ்டென்ஷன் ப்ராப்பரா கவர்மெண்ட், அதாவது யாரு பிரசிடென்ட் இன்னும் ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணல. அவர் தொடர்கிறாருங்கிறதோ, இன்னும் 1 வருஷத்துக்கு அவர் இருப்பாரு, இல்ல 2 வருஷத்துக்கு இருப்பாருங்கிற மாதிரிலாம் இல்ல. எதுவுமே சொல்லல. ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டென்ஷன்ல இருக்காரு அவரு. ஆமா, அப்படி போயிட்டு இருக்கு. கவர்னருக்கு அதுக்கான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. பட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் மாத்த போறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, டிஎம்கேக்கும் கவர்னருக்கான ஒரு சூழ்நிலை ரொம்ப உரசல அமித்ஷா ரசிக்கிறாரு. பட் மோடி ரசிக்கல. வேண்டாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நம்ம ஒரு மாதிரி உரசிக்கிட்டே இருந்தா சரியா இருக்காது. அதனால கவர்னரை மாத்திரலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஓடிட்டே இருந்தது. பட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அநேகமா ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ள கவர்னரை மாத்திருவாங்க அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம முடிஞ்சிருச்சு, பீரியட் முடிஞ்சிருச்சு. அதனால வேற எங்கேயாவது போறீங்களாங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க கவர்னர்கிட்ட. பட் கவர்னர் எனக்கு கொடுத்தா தமிழ்நாடு, இல்லைன்னா வேண்டாம் நான் ஒதுங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்றாங்க. இது அமித்ஷாட்ட அவர் பேசி முடிச்சிட்டாரு. பட் இன்னைக்கு பொதுவா பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி கவர்னர்களோ இல்ல யாருமோ பாத்தீங்கன்னா, பிரதமரை பிரைம் மினிஸ்டர் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பட் இந்த ட்ரிப் கவர்னர் போய் பாக்குறாரு அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல நோட் போடணும்னா எதுக்காக பார்க்கணுங்கிறது எல்லாம் இருக்கு. அவர் விரும்பி கூப்பிடுறது வேற. பட் நம்ம போய் பார்க்கணும்னா அதுக்கான இஷ்யூ சீரியஸா இருக்கணும். அது அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியான ஒரு சூழ்நிலையா இருக்கணும். ஒருவேளை இல்லைங்க நான் ஒதுங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக போறாரா அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முடியுது எனக்கு, அதனால நான் ஒரு 15 daysல நான் ரிலீவ் ஆக போறேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் பார்க்க போயிருக்கிறதான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம கவர்னர் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதுக்காக போயிருக்காரு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வழக்கமா வேற ஏதாவது இஷ்யூஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் அசம்பிளி பேச போறதோ இல்ல வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அமித்ஷாட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணுவாரு. அமித்ஷா வித் லீகல் அட்வைசர்ஸோட உட்காந்து பேசுவாரு. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி இஷ்யூஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. பட் இந்த டைம் இப்ப அநேகமா பிரதமரை போய் பார்த்தது அதுதான் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சந்திரன். இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. அதனால மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜனவரி 6ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. அதுல ஆளுநர் உரை இருக்கும். ஏன்னா போன வருஷம் அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ திரும்பவும் அதை பண்ண போறாங்களா, இல்ல அதற்கு முன்பே ஆளுநர் மாற்றப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா என்னதான் ஆளுநர் பண்ணாலும், அண்ணாமலை பண்ணாலும் அது இப்போ சமீப காலமா இல்ல, தொடர்ந்து 21ல இருந்தே டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு சாதகமா தான் அது முடியுது.
எந்த வகையிலயுமே கரெக்ட் வந்து அது கரெக்ட் கரெக்ட். எதிரா முடியிற மாரி தெரியல. டிஎம்கே தான் அத ஸ்கோர் பண்ற மாரி இருக்கு. ஆளுநர் வந்து முதல்வரே சொல்ட்டாரு ஓப்பனா. ஆளுநர் இருக்கிற வரைக்கும் நல்லது தான் எங்களுக்கு. அவர் மக்கள் மத்தியில எங்களுக்கான ஆதரவ தான் அதிகப்படுத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்ட்டாங்க. ஸோ இந்த கண்டிப்பா கண்டிப்பா கோணத்துல கண்டிப்பா. இந் இந்த கோணத்தின் அடிப்படையில மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தடவ சொல்றாங்க. அண்ணாமலை, அப்புறம் ஆளுநர் ஆர்.என். ரவி 2 பேரும் ஒரே நேரத்தில மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா. இப்ப நீங்க ஆளுநர் ஃபர்ஸ்ட் பேசிடலாம். ஆளுநர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவர் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. பட் ஆனா அசெம்பிளி அந்த 6த் அன்னைக்கு அசெம்பிளி வருதுல்ல. அன்னைக்கு ம். அட்ரஸ் பண்றப்போ அவர் மாறி வருவார். புது கவர்னர் வருவாராங்கிறது அ சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ரொம்ப குரூஷியல் டைம் தானே. அவ்வளோ ஈஸியா ம். உடனே மாத்தி வந்துருவாங்களான்னு தெரியல. பட் ஆனா நீங்க சொன்ன மாரி இப்போ நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் வந்து மாறுபடுறேன். என்னன்னா, கடந்த முறைங்கிறதெல்லாம் வேற. பிஜேபியுடைய சூழ்நிலை வேற. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ம். அ போன கடந்த கடந்த ஆண்டுகள்ல கவர்னர் பேசிய சில சில வார்த்தைகள தவிர்த்தது, சில விஷயங்கள வந்து பேச மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணது, இந்த மாரி இதெல்லாம் இந்த முறை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் ம். நினைக்கிறேன். ஏன்னா அவரு வந்து ஆமாமா. ஏன்னா இப்ப இப்பயே ஒரு மாற்றங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்க அவருடைய பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாறுமாறா பேசிட்டு இருந்த கவர்னர் இப்ப பேச்சுக்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது எல்லாம் ஒத்துதானே ஆகணும் நம்ம. கொஞ்சம் கண்டிப்பா. ஸ்பீட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆமா மேலேருந்து ம். சொல்லியிருந்திருக்கணும். அதனால அந்த மாரி இந்த சட்டசபையில ஆண்டின் முதல் கூட்டத்தொடர்ல முதல் நாள்ல கவர்னர் உரை இருக்கும். இந்த உரையில பெரிய லெவல்ல கான்ட்ரோவர்சியோ இல்லாம பார்த்துக்குவாரு கவர்னர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை போற போக்குல ஒரு அடிச்சுட்டு போயிட்டு போகணும்னு நினைக்கலாம் அவரு. ஏன்னா ம். இப்ப அவர் இருக்க போறதில்ல. ஒரு 10 நாள்லயோ, 15 நாள்லயோ போறாரு. அதனால ம். ஏதாவது பேசிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா இப்ப அரசியல் ம். ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாக, கோட்பாடு ரீதியாக எல்லா வகையிலுமே ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து பொது தளத்துல வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்ப லேட்டஸ்ட்டா சரி. யுனிவர்சிட்டிலயும் திரும்ப எப்படி பொன்முடி அவர்கள் இருக்கிறப்ப தான் பிரச்சனை அப்படின்னா, இப்ப கோவி செலியன் அவர்கள் இருக்கிறப்பயும் அதே மாரி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் இந்த சரி. மாரி விஷயங்கள் எதையுமே த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட ரசிக்கல, விரும்பல. இப்படி ஆளுநர் செய்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல. அது பிஜேபிக்கு கேடா தான் முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. ஸோ இந்த நிலையில இப்படி ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது, இந்த அமித்ஷாவ சந்திக்கல. ஏன்னா, உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கீழ தான் ஆளுநர் அவர்களுக்கு கீழ தான் வருவாரு. மோடிய சந்திக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா பார்க்கப்படுது. இப்போ கண்டிப்பா, பாஜகல கண்டிப்பா, கண்டிப்பா. ஒன்றியத்தில வந்து அவங்களுக்குள்ளேயும் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் போகுது. உள்துறை அமைச்சர் வந்து இப்போ அம்பேத்கர் அவர்கள பேசினதுக்கு அப்புறம் வந்து, மோடிக்கு பின்பு தான் வந்து பிரதமர் ஆவதற்கு முயற்சி செய்வதாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்குது. பாஜகக்குள்ள ஒரு பவர் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? கண்டிப்பா. அது ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அந்த அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ள ஆரம்பத்துல ஒரு ஆட்சிய பிடிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் அது 3 டைம் அப்படிங்கிற மாரி போறப்போ, நீங்க ஒரு பொறாமைங்கிறது அரசியல்ல சாதாரணமா எல்லாத்துக்கும் இருக்கிற இடம் தானே. அதுல ஒண்ணும் ம். மாற்றம் இல்ல. பட் அமித்ஷாக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருந்திருக்கும். இப்பயும் இருக்கும். அப்படின்னு தான் நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, பிரதமர்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு தனக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இரும்பு மனிதர் மாரி காட்டிக்கணும்னு நினைப்பாரு அமித்ஷா. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் நீங்க காஷ்மீர் இஷ்யூல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவரு அவரு உள்துறை அமைச்சர். அதனால தான் உள்துறை அமைச்சர் ஆக்கி தன்னை ஏற்படுத்திக்கிட்டு தனக்கான ஒரு வாய்ப்ப வந்துட்டு அப்படி காட்டிக்கிட்டாரு. நான் வந்து ம். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு மாரி தன்னை காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் அவரு பண்ணாரு. பட் இந்த அம்பேத்கர் விஷயத்துல ரொம்ப சங்கடத்த பிஜேபிக்கும் ஏற்படுத்தியிருக்காரு. பிரதமருக்கும் ஏற்படுத்தியிருக்காரு. ம். அதுல ஒரு மாற்றம் இல்ல. ஏன்னா அவர வந்து மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, அவருக்கு ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்ட குடுத்துருச்சு பிஜேபியும், ம். பிரதமரும் குடுத்துட்டாங்க. சோ இனிமே நீங்க அவர வந்து அவர வேற மாரி ஃபால் டவுன் அப்படிங்கிற மாரி ஆச்சுன்னா, கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு சலசலப்பும், ஒரு ஒற்றுமையும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துரும். அதனால ம். வேற வழி இல்லாம அப்படியே அவர காலப்போக்குல அவர ஒதுக்குனாலே ஒழிய, இது ஒரு சான்ஸா வச்சு மோடி என்ன பண்ணுவாரு, அப்படியே ம். அவரு ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னு தான் நீங்க டெல்லியில உள்ள பத்திரிகையாளர்கள் சொல்றதே அதுதான். சரி இது ஒரு சான்ஸ்.
அதை வச்சு நீங்க அமித்ஷாவை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் ம். நினைக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப அடுத்தடுத்த விஷயங்கள்ல சங்கடத்தை காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காருல்ல. ஆமா. சரி, அரசியல் பண்றதுக்கு இப்ப நம்ம எங்க எப்படி கவர்னர் வந்து நம்மளுக்கு டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி அமித்ஷா மிகப்பெரிய வாய்ப்பு. ஏதாவது ஒரு வார்த்தைகள் விட்டுரு பிரச்சனைகள்ல கூட வர்றப்ப சரியா இருக்காதுல்ல அரசியல்ல. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அரசியல்ல வளர்ந்துட்டே இருப்பாங்கல்ல. அந்த கண்டிப்பா. பிஜேபி நினைக்கும் RSS கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணும். இது தேவையில்லாத ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதனால கண்டிப்பா. கண்டிப்பா அமித்ஷாக்கும் மோடிக்கான ஒரு சூழ்நிலை இப்போ சரியா இல்ல அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா எல்லாத்துக்கும் தெரியுது. நீங்க எவர கண்டிப்பா. சொன்னீங்க? நம்ம ம், டிடிவி எடப்பாடிய அ சொன்னீங்கல்ல. ஆ, ஆமா. அடுத்த கேள்வி வந்து அதான். இப்ப டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. திருந்தணும். திருந்தலனா திருத்தப்படுவார் அப்படின்னு சொல்றது. இப்ப டிடிவி தினகரன் தொடர்ந்து ஒரு விஷயத்த ஹிண்ட் மாரி பேசிட்டே வராரு. இப்போ ஆளுநர் வந்து டெல்லிக்கு போறது, அந்த சந்திப்பு, அண்ணாமலை ஓரங்கட்டப்படுவது, அப்புறம் திருப்பி இங்க டிடிவி வந்து எடப்பாடிய பத்தி சில விஷயங்கள் சொல்றது எல்லாமே பின்னணியில ஏதோ சம்திங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாமலை மாற்றப்படுவார். ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி உருவாகும். எடப்பாடியினுடைய தலைமை நீக்கப்படும் அப்படிங்கிற மாரி யூகங்கள்லாம் வருது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமா. இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம அந்த ஆளுநர் மாற்றப்படுவார். அவரோட தொடர்ந்து அண்ணாமலையும் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. ம், 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 ம். கூட்டணி அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அண்ணாமலை ஒரு பெரிய அவரு வந்து ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடையா தான் இருக்காரு. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. யாரு? பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை ஒரு பெரிய தடையா இருக்காரு. அதிமுகவோட கூட்டணிக்கு அவர் வந்து ம். ஒரு தடையா இருக்காரு. அதனால வருங்காலங்கள்ல பிஜேபி அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அண்ணாமலையை தவிர்த்து தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் அரசியலை விட்டே போயிருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். யாரு? அண்ணாமலை. ம். ஏற்கனவே அதிமுகவோட ஊழல் கட்சிகளோட நான் அரசியல் கூட்டணி அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா நான் அரசியலை விட்டு நான் ஒதுக்கிடுவேங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். சோ அதனால ம். அதிமுகவோட கூட்டணி வர்றப்போ அண்ணாமலை தலைவரா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி 2026 சூழ்நிலை அப்படி இல்லை. கண்டிப்பா அதிமுகவுக்கு ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம். அதிமுகவ நிறுவனர் எம்ஜிஆரோட நினைவு நாள் இன்னைக்கு ஆமா. நம்மளுக்கு. இன்னைக்கு அந்த ரெட்டலையோட நிலைமையை பாருங்க. அவர் உருவாக்குன அந்த கட்சியுடைய ரெட்டலைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தடுமாற்றத்துல இருக்கு ரெட்டலை. ம். எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்படி அதாவது நல்லா பாத்தீங்கன்னா எடப்பாடி கிட்ட தான் இந்த ரெட்டலையை கொடுத்தாங்க. தேர்தல் கமிஷன் கொடுத்துச்சு. ம். இன்னும் சொல்ல போனா அதாவது கேஸ் போட்டிருந்த ஓபிஎஸ் வந்து நீங்க அதிமுக கரைவேட்டி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லுச்சு. தேர்தல் ஆமா. கமிஷன் சொல்லுச்சு. நீங்க வந்து கோர்ட்டும் சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு ஒரு சூழ்நிலை வருது. இது ஆ. எப்படி பாப்பீங்க நீங்க இத? என்ன நடக்க போகுது அப்ப? நீங்க கண்டிப்பா. ஆரம்பத்திலேருந்து அப்படின்னு சொல்றாங்க. 1ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது திருப்பி. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த தேர்தல் ம். கமிஷன் கோர்ட்ட கையில வச்சு ஆட்டோமேட்டிக்கா 1ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால எந்த ம். முடிவும் எடுக்கலாம். தேர்தல் கமிஷன் வந்து என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம் அந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க என்ன ம். எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்புறாங்க. எல்லாத்தையும் வந்து அவங்களோட கருத்தும் கேட்கறாங்க. புகழேந்தியில ஆரம்பிச்சு, நீங்க கேசி பழனிசாமியில ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கறாங்க. ம். ரெட்டலையிலயும் அவருக்கு தான் எடப்பாடிக்குன்னு முடிவு பண்ண விஷயத்த திருப்பி தோண்டி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்ப ஏதோ ஒரு சிக்கல் குடுக்க போறாங்க அதிமுகங்கிறது தான். சோ அந்த ம். சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்னு எடப்பாடி ஒரு தெளிவா இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஜேபியோட அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கார். நீங்க அதுதான் நம்ம ம். ஏற்கனவே 2 முறை பேசினோமே. அம்பேத்கர் விஷயம்ல பேசுறதுக்கே அவருக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு வார்த்தைய விட மாட்டேங்கிறாரு அவரு. நீங்க ம். திமுகவ மட்டும் தான் அதான் அழகா முதல்வர் கூட சொன்னாரு. ரொம்ப காட்டு கத்து கத்துற ஒரு எடப்பாடி கீச்சு குரல்ல கூட பேச மாட்டேங்கிறாரு பிஜேபிய. அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார்ல. அதனால கண்டிப்பா நீங்க டிடிவி சொல்ற விஷயம் ஒரு விஷயம் உண்மைதான். அவர் வந்து ம். சில விஷயம் மேலேருந்து குடுக்கக்கூடிய சில கட்டளைகளை அடிபணிந்து கேட்டுக்கிட்டாருன்னா நல்லா இருப்பாரு. எடப்பாடி ம். 2026 தேர்தல்ல. இல்லன்னா அவருக்கு சிக்கல் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரு டிடிவி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பிஜேபியோட கிட்டத்தட்ட சரத்குமார் மாரி ஒரு சூழ்நிலையில இருக்காரு அவரு. ம். ஏன் கட்சியே போய் சேர்க்கலையே ஒழிய, மத்தபடி கிட்டத்தட்ட பிஜேபியோட அவரு வந்து மிங்கிள் ஆயிட்டார்ல. ஐக்கியமாயிட்டார். ஐக்கியமாயிட்டாரு. அதனால ஒண்ணும் மாற்றம் இல்ல. அவர் சொல்றதும் பிஜேபி காரங்க சொல்ற மாரி தான் அது.
அதனால அவர் ம். மேல சொல்ற சில தகவல்கள அவரு ஏன்னா பிஜேபி சொன்னா நல்லா இருக்காது. அந்த வார்த்தைகள்லாம் சொன்னா அது வேற மாரி மிரட்டுற மாரி இருக்கும்ல. அதனால ம். டிடிவி வச்சு அவங்க பேச வைக்கிறாங்க அது. அதனால டிடிவி ம். சொல்ற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட உண்மை. அது வந்து அதிமுக, பிஜேபிய வந்து ம் தவிர்க்கவே முடியாது காலப்போக்குல. வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால எடப்பாடி வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் பணிந்து தான் போவாரு. அவர் ஏற்கனவே பணிந்து அவருக்கு எப்படி பணிந்து இருப்பாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அவர் பணிந்து தான் இந்த தேர்தல்ல வரைக்கும் அவர் 2026 வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல பிஜேபி விஷயங்கள்ல பணிந்து தான் இருக்கணும். அதுதான் உண்மை. ம். இப்போ சசிகலா அவர்கள் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு சசிகலா அவர்கள் ஒரு ம். பதில் சொல்லியிருக்கிறாங்க. 2026ல் அம்மாவின் ஆட்சி அமையும். எப்படி அப்படின்லாம் கேட்காதீங்க. பொறுத்திருந்து பாருங்க ம். நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது தொடர்ந்து டிடிவி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது. ஆளுநருடைய விசிட்டு. அப்புறம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த இது வந்து இவர்களிடத்தில் மீண்டும் வந்து இரட்டை இலை போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு யூகிக்கிறாங்க. அது நடக்குமா? அத எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். கண்டிப்பா. நீங்க அதாவது நீங்க சொல்ற விஷயத்துல எடப்பாடி சரியா இல்ல. அவங்க கூப்பிட்டு சில விஷயங்கள சொல்றாங்க. அத கேட்டுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். இல்லன்னா, அது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி தான். எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்குவாங்க. ம். அதிமுகல ஏற்கனவே இந்த வெளியில வெளியில போனவங்க, இவங்க நீக்குனவங்க எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கான முயற்சிகள ஒரே நாள்ல நடந்துரும்ல உங்களுக்கு. நீங்க கண்டிப்பா. சசிகலா அவர்கள் வந்து எப்படி ஜெயிலுக்கு போனாங்க, போயிட்டு வந்தவங்க, திடீர்னு கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தவங்க. இப்போ ம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் வெளிய போறாங்க, பேட்டி குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சிக்னல் குடுத்து தானே ரைட் நீங்க போய் அரசியல் பண்ணலாம் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில தானே இப்ப அவங்க பேசுறாங்க. ம். நீங்க ஆமா ரொம்ப கரெக்ட். ஒதுங்கி இருந்த ஒருத்தவங்க பேசுறாங்க. நீங்க அதனால மட்டும் ஆனா எனக்கு தெரிஞ்சு சசிகலா, டிடிவி அண்டு ஓபிஎஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா அவங்க பேசுற வார்த்தைகள வச்சு. அதுல ஒண்ணும் ம். மாற்றமே இல்ல. நடக்க போகுதுங்கிறது. பட் எடப்பாடி தரப்ப பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாமே அ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்காங்க. என்ன செய்ய முடியும்னா, நம்மளால என்ன செய்ய முடியும்? சொல்றத கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ம். சூழ்நிலையில அவங்க எல்லாம் இருக்காங்க. அதுதான் ம். இப்போதைய நிலைமையா இருக்கு. ஆமா. கண்டிப்பா. ஸோ, இப்ப அண்ணாமலை நீக்கப்படுவாராயினால், அடுத்த தலைமை யாரு? சரத்குமார் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா, அவருக்கு அந்த அவருடைய சமுதாய பின்னணி, ஒரு பெரிய பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி வேற இருக்குது. ஆல்ரெடி அவர் ம். எஸ்டாபிளிஷ்டு ஒரு லீடர் வேற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதுவும் சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல பட் கட்சியவே வந்து போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது டிமாண்ட் பண்ணியிருப்பார்ல. ஆ. நீங்க வந்து விருதுநகர்ல வந்து ராதிகா நின்னாங்க. சீட்டுக்காக மட்டுமே கட்சிய வந்து அவரு சேர்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் வேற ஏதோ ம். ஒரு காரணம், இல்ல வேற ஒரு முக்கியமான அஜெண்டால அவரு வந்து மிங்கிள் ஆயிருப்பார். ஏன்னா அவருடைய ம். எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன ம். மாரி அவரு வந்து ஒரு பெரிய சமுதாயம் வந்து தென் மாவட்டங்கள்ல உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சமுதாயத்த சார்ந்தவர் அவரு. சோ ம். அதனால ஏன்னா அந்த நீங்க ஆனா பட் உடனே ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவரு ஓகே. மாநில தலைவர் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. பட் அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் அப்படித்தானே. ஆமா. நீங்க அண்ணாமலையும் நீங்க அப்படித்தானே. நீங்க அதுல ஒண்ணும் மாற்றமே இ இல்லையே. ம். ஐபிஎஸ் திடீர்னு ஜாயின் பண்ணாரு. வந்து ஒரு 6, 7, 8 மாசத்துல டக்குன்னு தலைவர் ஆனாரு. நீங்க அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. அதனால சரி நீங்க ஏன்னா இதுவரைக்கும் பொன்னாருக்கு குடுத்தாங்க. ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. தமிழிசைக்கு குடுத்தாங்க. சோ அதனால சரத்குமாருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னுலாம் சொல்லவே முடியாது. ம். வாய்ப்பு இருக்கு. மாற்றமே இல்ல. பட் என்னன்னா, ஏற்கனவே 2 முறை அவங்களுக்கு அதே சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு குடுத்ததுனால, ஒரு வேளை குடுப்பாங்களாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. ஓகே. அது மட்டும் தானே ஒழிய, மத்தபடி ஏன்னா அப்படி பார்த்தா ஓபிஎஸ் இருக்காரே. டக்குனு அவர் சேர்ந்தாருன்னா அவருக்கு ஒரு மாநில தலைவர் அவர் பவர் அவர் எதிர்பார்க்க மாட்டாரா அவரு? ஏங்க அவரு அதனால அவரு அதனால அதுக்கு ஒரு ம். வாய்ப்பு இருக்கு. அவரு கூட ஆன்சர் இருக்கும். நீங்க இது மாரி இது கேள்விப்பட்டாருன்னா, அவரும் டக்குன்னு ஆஹா! இது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கூட அவரு நினைக்கலாம்ல. கண்டிப்பா. ஓபிஎஸ். ஆமா. அதனால தலைவர், மாநில தலைவர் அப்படிங்கிறதுக்கு நீங்க சரத்குமார வந்து சுத்தமா ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சந்திரன்.